பழகினவர்களால் பெருத்த கஷ்டத்துக்கு வரக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். முதல்ல பழக்க வழக்கத்தை மாத்துங்க இந்த நேரத்தில், அப்பதான் உங்களுக்கு ராஜயோகம். சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்றார்னா யோகம், ஆனா அதே சுக்கிரன் நீசம் பெற்றா அவுட். கடன் இல்லாம இருக்க முடியாது, நிறைய கடன் படணும். கடன் 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 கடன், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நிறைய கடன் தான். நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும். நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பில இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லை. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனா தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப 2வது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். பாசம், பந்தம், பணம், காசு, இது மாதிரி நிறைய ஆசைகள் உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள். ஆனால் அந்த மீனராசிக்கு எது ஆசை இருக்கோ இல்லையோ, காசில் ஆசைப்படுங்க, பணத்தில் ஆசைப்படுங்க. காசு, மணி, துட்டு, பணம், இதில் ஆசைப்படுங்க. இந்த மனசு, அன்பு, இரக்கம், பதவி இதெல்லாம் தூக்கி உரம் கட்டிவிங்க. நீங்கள் எங்கேயாவது ரெக்கமெண்ட்டுக்கு போனீங்கன்னா அவன் இழுத்து பூட்டிட்டு போயிடுவான். ரெக்கமெண்ட்டு இது வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட்டுக்கு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான். அதனால் ரெக்கமெண்ட்டே வேண்டாம். அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களை யூஸ் பண்ணிப்பான். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஆசைகளை தூண்டி உங்களை கஷ்டப்படுத்துவாங்களே தவிர நீங்கள் யாராவது நம்பி இருந்தாலோ ரெக்கமெண்ட்டுக்கு போய் நின்னாலோ அது உங்களுக்கு நடக்காது. 10 ரூபா காசு கொடுத்தா பஸ்ஸிலேயே டிக்கெட் கிடச்சிரும். ஆனால் பழகினவன்ட்ட போய் கேட்டோம்னா அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுருவான். 10 ரூபா மட்டும்தான் வாங்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுருவான். பழகினவர்களால் பெருத்த கஷ்டத்துக்கு வரக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. ஒரு வீடு கட்டுறீங்களா, தெரிஞ்சவன்ட்ட வீடு கட்ட கொடுக்காதீங்க. ஒரு ஐடியா கேட்குறீங்களா, தெரிஞ்சவன்ட்ட கேட்காதீங்க. அரசியல் இருக்கீங்களா, சொந்தக்காரன்ட்டே தெரிஞ்சவன்ட்டே கேட்காதீங்க. கலைத்துறையில் இருக்கீங்களா, தெரிஞ்சவன்ட்ட சொந்தக்காரன்ட்ட கேட்காதீங்க. வேண்டாம், இவெல்லாம் உங்களுக்கு எனிமி. உங்களை முன்னேற விடாமல் தடுப்பான். முதல்ல பழக்க வழக்கத்தை மாற்றுங்க இந்த நேரத்தில், அப்போ தான் உங்களுக்கு ராஜயோகம். முதல்ல சில தொடர்புகளை கட் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன தொடர்பில் இருந்தீங்களோ எல்லாமே நட்டமாக இருக்கும். அதை முதல்ல உள்ளார்ந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்ல தொடர்பில் இருந்தால் நல்லா வந்திருக்கலாமே, ராஜயோகம் கிடச்சிருக்குமே, இந்த பதிவு பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ பதிவு பார்க்குறீங்கன்னா ராஜயோகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம போட்ட பிளானில் தப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கூட இருக்கிறவங்க. முதல்ல கூட இருக்கிறவங்கள கட் பண்ணி விட்டணும். ஆனால் புதுசாக பிளான் போடுவோம், புதிய மனிதர்கள் எடுத்துப்போம், நல்ல மனிதர்கள். சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்றார்னா யோகம், ஆனால் அதே சுக்கிரன் நீசம் பெற்றா அவுட். இல்லற வாழ்க்கையில் அவுட், குடும்ப வாழ்க்கை அவுட், விருப்பங்கள் நிறைவேறாது, படித்த படிப்பு வேலை கொடுக்காது, காதலிச்சு கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவோம். சுக்கிரன் உங்களுக்கு புதன், அதாவது பார்த்தீங்கன்னா
உங்கள் ராசியில் புதன் இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 7வது இடமான கன்னியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் ஆட்சி பெறலாம், ஆனால் சுக்கிரன் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப தெளிவான விஷயத்த சொல்கிறேன். உங்கள் ஆசைகள் தடைபடுவதற்கு மிகப்பெரிய காரணம் புதன் சுக்கிரன். இப்போ இது 2 சரியில்லைன்னா ராஜயோகம் கிடைக்காது. ராஜயோகம் கிடைக்கணும்னா இது 2 சரியாக இருக்கணும். இந்த திசை நடக்கும்போது, இந்த புத்தி நடக்கும்போது ராஜயோகம் கிடைக்கும். ஒரு ப்ரிப்பராக பிளான் சுற்றி வரும்போது சுக்கிரன் உங்கள் இடத்துக்கு வரும்போது, மீனராசிக்கு வரும்போது யோகம் கிடைக்கும். அதே சுக்கிரன் சுற்றி வரும்போது கன்னிராசிக்கு போகும்போது கம்முன்னு வாய்ப்படுத்தின்னு இருங்க. எதுவும் பண்ண வேணாம். சுக்கிரனை மெயின்டைன் பண்ணும், புதன் மெயின்டைன் பண்ணும். அடுத்தது கடன் இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய கடன் படணும். கடன் கஷ்டம். நிறைய கடன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 இல்லை, லட்சக்கணக்கில் கடன் வரும். திடீர்னு மருத்துவ கடன் ஏற்படும், மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படும். குழந்தைங்களுக்காக படிப்புக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய படிப்பு படிக்கிற நேரத்தில் படிக்காமல் போயிடுவாங்க. காசு கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி போயிடும். அதுக்கு போய் திடீர்னு லாக் ஆகும். மேக்சிமம் மீனராசிக்காரங்க 2 விஷயத்தில் பணம் முடக்கமாகும். ஒன்று, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு போய் நட்டமாயிடுவீங்க. இல்லைன்னா குடும்பத்தில் படிப்புக்காக செலவு பண்ணுறேன்னு நட்டமாயிடுவீங்க. இந்த 2 இடத்துல நட்டமாயிடும், கவனமாக இருங்க. இந்த 2மே வந்து உங்களுக்கு சம்மந்தப்படாமல் போயிடும். அவ்வளோ காசும் வீணாக போயிடும். அதுமாதிரி உறவுக்காரவங்க யாராவது ரொம்ப கடன் கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. ஜாப்தாலாம் போடாதீங்க, கையெழுத்துலாம் போடாதீங்க. அந்த கடன் அதிகமாகிடும். அவங்க அடைக்க மாட்டாங்க, நீங்கள் அடைக்கணும். உறவுக்காரவங்களுக்காக நீங்கள் அவமானப்படணும். ஒரு நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்குது, ஒரு நல்ல நட்பு இருக்குது, நல்ல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஒரு நல்ல டையப்பில் இருக்காங்க. உறவுக்காரங்களுக்காக அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அன்னிலேருந்து அவங்க உங்களுக்கு எதிரியாக போடுவாங்க. திருப்பி உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒன் டைம் தான் உங்களுக்கு எல்லாமே. இதை மீனராசி புரிஞ்சுக்கணும். ஆரோக்கிய ஸ்தானம், உடம்புல எந்த வியாதியும் வராது, ஆனால் உள்ளே இருக்கிற வியாதி வெளியில் தெரியாது. இதான் மீனத்துடைய பெரிய குறைவு, பலக்குறைவு. வெளியில் வியாதி தெரியாது, உள்ளே இருக்கிற வியாதி, ஆனால் வியாதி நிறையா இருக்கும். எப்படிப்பட்ட வியாதி? பசியின்மை. ஒன்று பசியின்மை இருக்கும், இல்லை பசி அதிகமாக இருக்கும். சுகத்தை உடம்பு விரும்பும், ஆனால் சுகம் கிடைக்காது. கேட்குற அதாவது பார்த்தீங்களா, சில விஷயத்தை நம்ம வந்து கண்ணு தூக்கமே, பொட்டு தூக்கம் வராது, மாறி தூக்கம் வரும், மாறி பசி வரும். அப்போ மீனராசிக்காரவங்க எல்லாமே மாறி மாறி நடக்கிறதுக்கு காரணம் புதன், சுக்கிரன், சனி. இவங்க சரியாக இல்லைன்னா மீனத்தை டோட்டலி டவுன் ஆக்கணும். உங்கள் கனவுலாம் இப்படி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பேப்பர் பேனா விடுங்க, விவரத்தை சொல்கிறேன். இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது, சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது. யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு வந்து மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க. அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாகிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அடுத்த பரிகாரம், இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்லா கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மதியானம் 1 to 2ல் 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள், பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க
நீங்கள் மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணி காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கராதேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார். அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும். கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.